தமிழ் மக்கள் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் எல்லாம் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஷட்டர் பட்டன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக, நான் பழைய யூஸ் பண்ணதை விட கொஞ்சம் அட்வான்ஸான ஷட்டர் பட்டன். ஷட்டர் பட்டன் என்ன ப்ரோ அட்வான்ஸ்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. அது என்னென்னா நான் சொல்கிறேன், ஓகேவா? அது இல்லாமல் இதோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா, இது இன்னும் ஷட்டர் பட்டன்லாம் அந்த அளவுக்கு பிராண்டட் இருக்கா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு இந்த மாடரேட்டட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிராண்டில் இதுவும் ஒன்று, இந்த பிஎல் ஷட்டர் அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து சும்மா ஒரு பிராண்டிங்காக கொடுத்துருக்காங்களா இல்லை உண்மையிலே இது மாதிரி ஒரு கம்பெனி இருக்கா அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரியாது. பட் இது நல்லா இருந்துச்சு, இது ரிவ்யூ நல்லா இருந்துச்சு, அதே சமயம் ப்ரைஸும் கொஞ்சம் அக்ரெசிவாக இருந்துச்சு. அதனால தான் நான் இதை வாங்கினேன், ஓகேவா? ஸோ இன்னைக்கு வீடியோவில் இதோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். அது இல்லாமல் பழைய ஷட்டர் பட்டன் என்ன ப்ரோ ஆச்சு, அந்த ஷட்டர் பட்டனை ஏன் விட்டுட்டு இதுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டையும் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷட்டர் பட்டன் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, இது ஒன்றும் பெரிய அன்பாக்சிங்லாம் இருக்க போகிறது கிடையாது. அதுக்கு முன்னாடி நம்ம பழைய ஷட்டர் பட்டனுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த ஷட்டர் பட்டனை பார்த்தீங்கன்னா நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி, சரியா கொஞ்ச நாட்கள் இல்லை, கொஞ்சம் மாதங்கள் தெரியல, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். 10 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஷட்டர் பட்டனை நான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ஷட்டர் பட்டன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் இல்லாமல் போயிடுச்சு, அதாவது யூஸ் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஷட்டர் பட்டன் எப்படி ப்ரோ ஒர்க் ஆகாமல் போச்சு அப்படின்னா, அஃப்கோர்ஸ் என்னோட ஃபால்ட்டு தான். பேட்டரி இல்லையான்னு நினச்சேன், பேட்டரி செக் பண்ணேன், பட் இது தண்ணியில் விழுந்தது என்னோட தப்பு தான். இது ஆக்சுவலாக வாட்டரில் ட்ராப் ஆகிடுச்சு, அதனால இது ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ இது வந்து நார்மலான ஒரு விஷயம். எலக்ட்ரானிக்ஸ் வந்து தண்ணியில் போடும்போது ஒர்க் ஆகாமல் போகிறது வந்து நார்மலான ஒரு விஷயம் தான், இது எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த இது ஒர்க் ஆகாமல் போனதுக்கு காரணம் நான் தான். பட் இது வாங்கி 10 months ஆயிடுச்சு. 10 monthsல இதோட யூசேஜ் நல்லாவே இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் நிறைய பிளாக் யூஸ் பண்ணியிருந்தோம், நிறைய விஷயங்களுக்கு நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம், டே பை டே வீடியோஸ் கூட நிறைய யூஸ் பண்ணியிருந்தோம். பட் இதில் இருக்கக்கூடிய ஒரு மெயினான ப்ராப்ளம் என்னன்னா, கனெக்டிவிட்டி இஷ்யூ இருந்துச்சு. ஸோ ப்ளூடூத்தில் வந்து கனெக்டிவிட்டி இஷ்யூ இருக்கிறது வந்து நார்மலான ஒரு விஷயம் தான். அது இல்லாமல் போனா தான் அதிசயம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. பட் வாட் எவர், இது வந்து கொஞ்சம் நல்ல டிவைஸாக தான் இருந்துச்சு. பட் இதிலிருந்து போனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நான் இதுக்கப்புறம் இருந்து ஒரு அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா இதையே நான் வாங்கணுமான்னு யோசிக்கும் போது தான் இது வந்து எனக்கு கிடச்சிச்சு, இந்த பிஎல் ஷட்டர் பட்டன் அப்படின்றது. ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட இதில் வந்து ஆக்சுவலாக 2 கீஸ் இருக்கும். ஒன்று வந்து நம்மளுக்கு ஆண்ட்ராய்டுக்கும், இன்னொன்று கேமராவுக்கும் இருக்கும். அஃப்கோர்ஸ் ஐஃபோன்ஸும் கனெக்ட் பண்ணிக்கிற முடியும். பட் இதில் வந்து 2 பட்டன் இருக்கும். பட் இதில் அப்படி கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7 பட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு ஓவர் ரிவ்யூ மட்டும் இப்போ பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. வீடியோவுக்கு என்னது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன சப்போர்ட் பண்ணும், ப்ளூடூத்தில் வந்து எவ்வளோ கனெக்ஷன் இருக்கும், ஜிகாஹெர்ட்ஸ் எவ்வளோ சப்போர்ட் பண்ணும், பேட்டரி லைஃப் எவ்வளோ இருக்கும், இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இருக்குது. ப்ளஸ் அபவுட் 24 months ஃபார் எவ்ரி டே அப்படின்னா டே பை டே யூசேஜில் 24 மணி நேரம் ஒர்க் ஆகும். அதாவது 24 மாதங்களுக்கு ஒர்க் ஆகும், கிட்டத்தட்ட 1 yearக்கு. அது இல்லாமல் 15 கிராம் ஒரு வெயிட்டும் இருக்குது. ஸோ இதை வந்து டேரெக்டாக ஓப்பன் பண்ணலாம். மற்றபடி எந்த முக்கியமான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. இதை நம்ம டேரெக்டாக ஓப்பன் பண்ணலாம். ஸோ பழைய ஷட்டர் பட்டனோட நிலைமை இதுக்கு ஆகாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பழைய ஷட்டர் பட்டன் இந்த மாதிரிலாம் வாங்கலை, ஏன்னா அது வெறும் ஒரு பேக்கேஜில் தான் கொடுத்துருந்தாங்க. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது தேவை. இது ஏன் அப்படின்றத நான் அப்புறம் சொல்கிறேன். இது இல்லாமல் நம்மளுக்கு ஷட்டர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷட்டர் பட்டன் இப்படி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பிளாஸ்டிக் ராப்பர். இங்கனக்குள்ளே என்னமோ இருக்கணும், ஆனால் என்ன இருக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா இது வரும்போது இது மட்டும்தான் இருந்துச்சு, இந்த ஷட்டர் பட்டன் மட்டும்தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு வேளை இந்த இடத்துல பேட்டரி இருந்திருக்கலாம், பட் பேட்டரி இதோட போட்டே கொடுத்துருந்துருக்கலாம், அப்படியா கூட இருந்திருக்கலாம். எனக்கு சரியா தெரியல இங்கே என்ன இருக்கும்னு. அஃப்கோர்ஸ் என்ன இருக்கும்ன்றது எனக்கு தெரியல. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷட்டர் பட்டன். இதை நான் க்ளோஸ் வியூவில் உங்களுக்கு காமிக்கிறேன். சும்மா இப்போதைக்கு இதை மட்டும் பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே ஒரு 4 கீஸ் ப்ளஸ் இங்கே ஒரு சென்டர் பட்டன் 5, இங்கே ஒன்று 6, 7வது கீ வந்து இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த 5ம் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் கீஸ் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு தனி கீ, இது வந்து வீடியோ கோடிங்க்கு மட்டும், இது வந்து ஃபோட்டோகிராஃபிக்கு யூஸ் பண்ணுறது, ப்ளஸ் இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு. ஸோ இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, இந்த இடத்துல ப்ளூ கலர் லைட் எரியும். அதே மாதிரி கனெக்ட் ஆகிறது எல்லாமே வந்து ப்ளூடூத் மூலமாக தான் நடக்கும், ஓகேவா? ஸோ இது ஆன் பண்ணோம் அப்படின்னா ப்ளூடூத்தோட கனெக்டிவிட்டி லைட் எரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி லைட் எரியும். ஸோ அது வந்து நம்ம டிவைஸில் வந்து ஜஸ்ட் பேரிங் மட்டும் பண்ணால் போதும். நம்ம நார்மலாக ப்ளூடூத் டிவைஸ் எப்படி பேர் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோவுக்கும், அதாவது ஆண்ட்ராய்டுக்கும் சரி ஐஃபோனுக்கும் சரி 2 இவங்க மோட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு தான் இந்த மேனுவல் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்றத சொல்லியிருந்தேன்.
மூணு கீ கொடுத்துருக்காங்க. ஸோ மூணு கீ அமுக்கும் போது பார்த்தீங்கன்னா இது ஆண்ட்ராய்டுக்கான ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு சுவிட்ச் ஆகிக்கிறோம். அதே மாதிரி ஐஃபோனுக்கான ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு சுவிட்ச் ஆகிக்கிறோம். ஓஎஸ்க்கு வந்து சுவிட்ச் ஆகிக்கிறோம். நீங்கள் ஒருவேளை ஐஓஎஸ்ல யூஸ் பண்ணுறீங்களா இல்லை ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்றது ஒவ்வொருத்தர் பேசிக் தான். ஒருவேளை நீங்கள் ஐஎஸ்ஓல மாற்றிட்டு அதை வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டில் போட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா அது ப்ராப்பரான அந்த கீஸ் வந்து ஒர்க் ஆகாது. அதே மாதிரி ஆண்ட்ராய்டில் வச்சிருக்கிறத போய் நீங்கள் ஐஓஎஸ்ல போட்டீங்க அப்படின்னா அப்பையும் பார்த்தீங்கன்னா சரியாக ஒர்க் ஆகுது. நீங்கள் ரெண்டு மோடையும் ஒவ்வொரு தடவை செக் பண்ணி பாருங்கள். எது ஆண்ட்ராய்டோடது எது ஆப்பிளோடது நம்மளால இதில் கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் இதில் ஒரு முக்கியமான மைனஸ் விஷயம் இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி போடுறதுக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பில்ட்டும் நல்ல சூப்பரான பில்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பின்னாடி இருக்க பேட்டரி கம்பார்ட்மெண்ட்டை என்னால் அவுக்க முடியல, ஆனால் கண்டிப்பாக அவுக்க முடியும். அவுத்து பேட்டரி மாற்றுறதுக்கான ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இதில் இருக்கிற மாதிரியே ஒரு சின்ன ஹூடும் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பாதிக்கு பாதி இருக்குது. ப்ளஸ் அந்த எக்ஸ்டர்னல் பூஸ்டிங்கான அந்த கீஸஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் இதுக்கப்புறம் சொல்கிறேன். ஓகே கைஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய கீழே இருந்துச்சு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த பட்டன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோவை ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் ஆண்ட்ராய்டுக்கு ஸ்விட்ச் பண்ணி வச்சதுக்கப்புறம் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம். ஆண்ட்ராய்டு ஸ்விட்ச் பண்ணுறதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அந்த 3 கீயை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மேனுவல்லையும் இருக்குது. நீங்கள் இந்த மேனுவலை பத்திரமா வச்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நான் சொன்ன அந்த 3 கீயை அமைக்கி நீங்கள் ஆண்ட்ராய்டுக்கும் ஐஎஸ்ஓக்கும் மாற்றிக்கலாம். ஓகேவா. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கடைசியாக இருக்குல்ல. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதா ஸ்டார்ட் ஆகுறதும் ரெக்கார்ட் ஆகுறதும் இதுதான் பண்ணும். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த அப் அண்ட் டவுன் கீசஸ் இருக்குல்ல. ஸோ இந்த அப் அண்ட் டவுன் கீசஸை வச்சு நம்ம பெருசாக எதுவுமே செய்ய போகிறது கிடையாது. அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். அதையும் இங்கே நோட் பண்ணணும். இந்த இடத்துல இந்த அப் அண்ட் டவுன் கீசஸ் எதுக்காக அப்படின்னா ஆக்சுவலாக கேமரா கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த அப் அண்ட் டவுன் கீசஸ் வந்து ஜூம் இனுக்கும் ஜூம் அவுட்டுக்கும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் நம்மளால ஒரு கேமராவில் வந்து அதாவது நம்ம நார்மல் ஃபோன் கேமராவில் வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ண முடியாது. பட் மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 2 சைடு இருக்குது பார்த்தீங்களா. இந்த 2 சைடை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிற முடியும். எம்ஐயூஐயோட ஆப்டிமைசேஷன் படி நம்மளால இதை நான் இப்போ ப்ரெஸ் பண்ணுறேனே, அதாவது அந்த பிரைட்னஸ் கூடவும் குறையவும் செய்யும். ஸோ இப்போ நான் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஹையஸ்ட் பிரைட்னஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து அங்கே பார்க்கல, டிஸ்பிளே வந்து அங்கே இருக்குது. ஸோ அங்கே இருக்கிறவங்க தான் பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இதை டவுன்லோட் அஃப்கோர்ஸ் நான் இதை வந்து டவுனும் பண்ண முடியும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் டவுன் பண்ணிக்கிற முடியும். அடிமட்டத்துக்கும் கொண்டு போய்க்கிற முடியும். அதே மாதிரி ஓரளவுக்கு பிரைட்னஸும் கொண்டு வந்துருக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச 5 ரவுண்ட்ஸ் நான் வச்சுருந்தேன் நினைக்கிறேன். அப்போ இப்போ பார்க்கும்போது எனக்கு கரெக்டான அந்த இது இருக்கும். ஸோ லோ பண்ணுறதுக்கும் சரி ஹை பண்ணுறதுக்கும் சரி கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த ஹை பண்ணும் போது எந்த இடத்துலையும் வீடியோ வந்து ஸ்டாப் ஆகாது. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த அப் அண்ட் டவுன் பட்டன்ஸை வச்சு எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னா எம்ஐயூஐ ஆப்டிமைசேஷன் படி எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி நான் இன்னொன்று மறந்துட்டேன். என்ன அப்படின்னா இதில் நடுவில் சென்டர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சென்டர் பட்டன் எதுக்காக அப்படின்னா இது வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக. ஒருவேளை நான் இப்படி கையை வச்சுட்டு இந்த இடத்துல வரும்போது எனக்கு ஃபோக்கஸ் இல்லை அப்படின்னு சமயத்தில் இதை நான் டேரெக்டாக கிளிக் பண்ணும்போது எனக்கு டேரெக்டாக வந்து ஃபோக்கஸ் ஆகும். அவ்வளோதான். ஸோ ஒருவேளை ஃபோட்டோ ஷூட்டில் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஷட்டர் பட்டன் யூஸ் பண்ணி ஃபோக்கஸும், 2வது பட்டனை ஷூட் பண்ணும்போது நம்ம கேமராவில் பண்ணுவோம்ல, ஃபஸ்ட்டு பட்டன் ஒரு சிங்கிள் கிளிக் வந்து ஃபோக்கஸுக்கும் 2வது கிளிக்கில் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம்ல. ஸோ அதே மாதிரி இதில் நம்மளால் பண்ணிக்கிற முடியும். அந்த ஒரு ஆப்ஷனும் நம்மளுக்கு இருக்குது. ஆனால் இதில் நம்ம ஃபோன் கேமராவில் ஆப்டிமைஸ் பண்ணணும். அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் இதில் இருக்குது. ஸோ மோர் ஓவர் நான் எல்லாமே சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. இதோட பையிங் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணி இதை பை பண்ணிக்கலாம். ஒருவேளை நான் ஏதாவது இதில் மறந்துட்டேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அப்படின்னா தான் நான் மறந்த விஷயத்தை மற்ற யாராவது தெரிஞ்சுக்கிறது உங்கள் கமெண்ட் மூலமாக இருக்கும். கண்டிப்பாக நான் பின் பண்ணி வைப்பேன். அப்படி இருக்கிற சமயத்தில் எல்லாரும் அதை நான் வச்சுக்கிற முடியும். அது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஓகேவா. ஸோ நீங்களும் ஒரு கிரியேட்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை நான் உருவாக்கி தரேன். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ அதை பிடிக்கலாம் உங்களுக்கே தெரியும். பட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணுங்க. ஆல்ல செட் பண்ணால் தான் புரிய நோட்டிஃபிகேஷன் வரும். அதோட லிங்க்லாம் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. வேணும் ஃபாலோ பண்ணா இது மாதிரி இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு தாறுமாறா கிடைக்கும். ஸ்டேட் இன்வெஸ்டிகேட்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். என் வீடியோ முடிஞ்சு நீ ஷேர் பண்ணீங்கன்னா தெரியும். ஓகே பாய்.